அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். இன்னையிலேருந்து என்னோட பழைய வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேங்க. பழைய வேலையா என்ன வேலை அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியாது, யூடியூப்பில் பிகினிங்லேருந்து என்னோட வீடியோவை பார்த்தவங்களுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான டாபிக் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வேலைங்க. என்னன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ் பண்டிட். ஓகே, தமிழ் மீது மிகுந்த பற்றுதல், ஆர்வம், ஆசை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஈடுபாடுடைய ஒரு நபர் அவர். ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் ஆசி அப்படின்னா குற்றம், இரியர் அப்படின்னா களைதல். குற்றத்தை களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். எங்கள் அப்பா வந்து பேருக்கு ஆசிரியர் கிடையாதுங்க. ஓகே, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் கற்பித்தார். அப்படின்னா அதன்படி வாழ்ந்து காட்டியவர் என்னுடைய தந்தை. அவர் வந்து என்னுடைய தந்தை அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, உண்மையாலுமே அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அந்த வேலை என்னென்னா, இங்கே பாரு, ஒழுங்காக திருக்குறளை படித்து அதனோட அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ சக்ஸஸ் லைஃப்பில் வந்துடுவ அப்படின்னு சொன்னது தான். அதை நான் சரியாக பண்ணேனா அப்படின்னு கேட்டால் பண்ணலைங்க. ஓகே, சரியாக திருக்குறளை படிக்கலை, பட் லைஃப்பில் ஓரளவுக்கு சக்ஸஸாக லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு சின்ன தப்பு பண்ணால் போதும், அவ்வளோதான், திருக்குறளை சொல்லி அதனோட அர்த்தத்தை சொல்லி எங்களை கொலை பண்ணிடுவார். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்த விஷயங்கள் எங்களை நெறிப்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இதை நான் சரியாக பண்ணலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு திருமணம் ஆகிட்டு எனக்கு முதல் குழந்தை பிறந்தப்போ உனக்கு ஒரு 4-5 மாதம் இருக்கும். அப்போ திரும்பவும் எங்கள் அப்பா வந்துட்டு அந்த பொறுப்பை தூக்கி என் பையன் மேலே வச்சுட்டாரு. இங்கே பாரு, 10 வயசுக்குள்ளே உன்னோட குழந்தைக்கு எல்லா திருக்குறளையும் நீ சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் அக்காவுக்கு எல்லாம் பயங்கர சிரிப்பு. 10 திருக்குறளை ஒழுங்காக சொல்ல மாட்டேன், அர்த்தம் தெரியாது உனக்கு, நீ எப்படி சின்ன வயசில் எப்படி ஸ்கூல் போகிறதுக்கு அடம் பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், அதை மறந்துட்டு இந்த பொறுப்பை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பையன் அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அதையும் நான் 10 வயசுக்குள்ளே பண்ணலைங்க. இந்த என்னோட பெரிய பையனுக்கு ஐ திங்க் ஒரு 6 or 7 years இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த கோவிட் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில். அப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா ஆரம்பித்தாங்க. சரி, நான் என் குழந்தைங்களுக்கு அப்போ ஃப்ரீயாக இருந்தோம்ல, நான் தான் டீச் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வந்துடுச்சு. அவங்க 3 பேரையும் பிடிச்சி உட்கார வச்சு திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சரி, இதையே நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட நல்லா தமிழ் அழகாக பேசுகிறவங்க, தமிழில் சிறந்த அறிஞர்கள், வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பொறுப்புக்காக நான் கற்றுக்குட்டியாக இருந்தாலும் நிறைய தவறுகள் பண்ணாலும் எனக்கு தெரியாது, படித்து தான் தெரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் எங்கள் அப்பாவோட ஆசைக்காக ஆரம்பித்தது தான் இந்த சேனல். ஓகே, முதல்ல வந்துட்டு திருக்குறள் சொல்கிறது, விளக்க கதைகள் சொல்கிறது, நன்னெறி கதைகள் சொல்கிறது, நீதி கதைகள் சொல்கிறது, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம சமுதாயத்துக்கு எந்த விஷயத்தை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் எடுத்து நான் பேசுவேன். எனக்கு தெரிந்தது, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இது இந்த சமுதாயத்திற்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றிய விஷயங்களை நான் பகிர்ந்துட்டு இருந்தேன். இப்போ மிடில் என்னாச்சு அப்படின்னா, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பிஸ்னஸ் அது இது வந்ததுனால எனக்கு டைம் கிடைக்கலங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு என்னங்க ஒரு வீடியோ எடுத்து பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. ஓகே, எங்கள் அப்பா கிட்ட ஒரு டாபிக் கொடுத்து பேச சொன்னால் அவர் வந்துட்டு கடகடன்னு பேசிடுவார். இப்போது ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் வரும்ல, இப்போ நேரு பற்றி பேசணும், காந்திஜி பற்றி பேசணும் அப்படின்னா எங்கள் அப்பா தான் ஆர்டிக்கல் எழுதி தருவார். ஏன்னா அவர் வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காரு, அவருக்கு வந்து விஷயங்கள் உள்ளே இருக்குது. நமக்கு வந்து விஷயம் கிடையாது, எம்டி நம்ம. நான் வந்து அப்பப்போ படித்து தான் நான் ஒரு விஷயத்தை பேசுவேன். ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு படிக்கிறதுக்கு 3 நாள் பண்ணிடுவேன். 3 நாளும் படிப்பீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது, டைம் இருக்கப்பெல்லாம் படிப்பேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தில் தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கே வரும். இல்லைனா தயங்குவோம், உளருவோம், விஷயம் இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது இல்லை. அப்படி பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுனால. இப்போ வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, உண்மையை சொல்ல போனால் அதுதான். அதனால் நிறைய விஷயங்களை, கருத்துள்ள கதைகளை, இந்த சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை என்னால் பேச முடியலை.
ஓகே பிஸ்னஸ் அது இதுன்னு போகிறதுனால. இப்போ வந்து இல்லை நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்த கரெக்டாக அதை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் திரும்பவும் வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு என்னால் முடிந்த ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது கதையின் வாயிலாகவோ இல்லை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலமாகவோ நான் அதை பண்ணணும், இல்லை இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதை நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரி திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இன்றைக்கி என்ன ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறதுக்கே டைம் ஆயிடுச்சுல. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு திருக்குறள். அது வந்து எதை சார்ந்தது அப்படின்னா நட்பு சார்ந்தது. நட்பு வந்து எப்படி இருக்கணும்? ஓகே, அந்த திருக்குறளை படிச்சிடலாமா? எழுதி தான் வச்சுருக்கேன். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. என்ன சொல்ல வராரு வள்ளுவ பெருந்தகை அப்படின்னா, நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறி செல்லும் பொழுது இடித்துரைத்து திருத்துவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நட்பு அப்படின்னா காசிப் பேசுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. அவங்க தவறு பண்ணும் பொழுது இது தவறு அப்படின்னு இடித்துரைத்து திருத்துவதாகும் அப்படின்னு சொல்கிறார். எடுத்து சொல்லணும். ஓகே, இடித்துரைத்துனா 2 அடி போட்டு 2 கொட்டு போட்டு தப்பான வழியில் போயிட்டுருக்கு, போகக்கூடாது, திஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் சிறந்த நட்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல மிகுந்த கவனம் தேவைங்க. டைம் பாஸ்க்காக பேசுகிறதெல்லாம் நட்பு கிடையாது. ஃபோன் பண்ணி மச்சான் ஃப்ரீயாக இருக்கியாடா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு கடலை போடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்காக ஆதாயம் தேடி பேச சொல்லலை நான், அறிவு சார்ந்து. ஓகே, அறம் சார்ந்து யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசுனா 4 விஷயத்தை கற்றுக்க முடியும். அறிவு பொக்கிஷம், அறிவு பெற்றவங்கலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க சேர்த்துக்கவே இல்லைனாலும் அவங்க கூட போய் சேர்ந்துடணும் நம்ம, அப்போ தான் 4 விஷயத்தை கற்றுக்க முடியும். அந்த மாதிரி உள்ளவங்களோட தேடி தேடி போயிட்டு நட்பு பாராட்டுங்க. அது வந்து நம்மளை லைஃப்பில் வேறு லெவலுக்கு கொண்டு போகும். சரிங்களா? இந்த விஷயத்தை தான் உங்களோட நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு, உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னா, நண்பர்களை பார்த்து தேர்வு பண்ணி பழகுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நன்றி.